விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்றுதான் முழுமை பெறுகிறது. முதலமைச்சர் மீண்டும் விரிவாக்கம் செய்கிறார் தன்னுடைய அமைச்சரவையை. நேற்றே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IOMலும் இந்த அரசில் அங்கம் வகிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறாங்க, அழைப்பை ஏற்றிருக்கிறாங்க. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு வன்னியரசு தனது கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திண்டிவனம் MLAவை அமைச்சரவையில் இணைய சம்மதம் தெரிவித்திருக்கிறது. அதே போல் IOMலும் கூட திரு ஷாஜஹான் அவர்களுடைய பங்கேற்போடு இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்பதை பார்க்கின்றோம். 35 உயர்கிறது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சருடைய எண்ணிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% அமைச்சரவை இருக்கலாம். அந்த வகையில் பரிபூரணம் பெறுகிறது, 35 ஆகிறது. முதலமைச்சரையும் சேர்த்து வன்னியரசு மற்றும் ஷாஜஹான் ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் பவன் ஆளுநர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்று கொள்கிறார்கள். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், அதே போல் IOMலுடைய தலைவர், அமைச்சர் பெருமக்கள், முக்கிய நிர்வாகிகள், நீதி அரசர்கள் என பலரும் பங்கு கொள்ள இருக்கிறாங்க. ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்தில் இருவருக்கும் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசு வந்தவுடன் நடக்கக்கூடிய 3வது அமைச்சரவை பதவியேற்பு விழா என்பது குறிப்பிடத்தக்கது. திரு விஜய் உட்பட, முதலமைச்சர் உட்பட மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்று கொண்டாங்க. ரொம்ப கிராண்டாக நடைபெற்ற பதவியேற்பு வைபவத்தில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நேற்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. 21 தவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 நேற்று அமைச்சர்களாக பொறுப்பேற்று கொண்டாங்க. நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IOMலும் கூடி அவங்களுடைய முக்கிய குழுக்கள் கூடி தாங்களும் இணைந்து கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் அமைச்சரவை மீண்டும் விரிவார்த்த பார்க்கின்றோம். இன்று சிம்பிளாக ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய விழாவில் 2 மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதை தொடர்ந்து முழு அமைச்சரவையும் தன்னுடைய பணிகளை தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பல வகைகளில் சரித்திரங்கிறத பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அரசியல் கட்சியாக அரசியல் பயணத்தை தொடங்கிய காலந்தொட்டு, மூப்பனார் அவர்களோட இணைந்த காலந்தொட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோஷத்தை முன்வைத்த கட்சி. தமிழக வெற்றி கழகமும் கூட தேர்தலுக்கு முன்பு அந்த நிலைப்பாட்டை அறிவித்த ஒரு இயக்கம். ஒரு போஸ்ட்போல் ரியாலிட்டியில் இருவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் வந்தது. வெளியிலிருந்து ஆதரவு என்பதை நீட்டித்து அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய முடிவை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிறது. அதே போலத்தான் IOMலும் வரலாற்றில் முதன்முறையாக, தமிழ்நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக IOML ஆட்சியில் பங்கு கொள்கிறது, அமைச்சராக இடம்பெறுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், தமிழ்நாடு மந்திரி சபை இன்னைக்கு பரிபூர்ணம் அடைகிறது, முழுமை பெறுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஹிஸ்ட்ரி இஸ் மேட் இன் மெனி வேஸ். ஸோ இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட தாட்ஸ்? அனைத்து சமூகத்தினருக்கும், பெரிய ஜாதி என்று குறிப்பிடப்படுகிறவர்களுக்கும், அதே போல சமூகத்தில் மிகச்சிறிய எண்ணிக்கையில் மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட சிறிய சில ஜாதிகளின் பிரதிநிதிகளுக்கும் இந்த அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு 7 பேருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்புக்குரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மகளிர் 4 பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சர் என்பது மிக அதிகம் என்று நான் பார்க்கிறேன். தாவேகாவை தேர்ந்தெடுக்காத மாவட்டங்கள் 8 மாவட்டங்கள் இருந்தாலும் தேர்ந்தெடுத்த மாவட்டங்களில் சிலருக்கே கூட பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. சென்னைக்கு எதற்கு 7 அமைச்சர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே இது மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது. எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகம் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு என்று சொல்லுகிறோமோ, அதே போல திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் சென்னையில் 7 இடங்கள் என்பது கிடையவே கிடையாது. ஆகவே இது ஏதோ ஒரு என்ன அடிப்படையில் போடப்பட்டது என்பது நமக்கு புரியவில்லை. இளையவர்கள் பலர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு சரியான நேர்மையான அதிகாரிகளை முக்கிய துறைகளில் நியமிக்க வேண்டும். எந்தெந்த துறைகளில் தவறுகள் அதிகம் நடக்க வாய்ப்பின்றவோ அந்தந்த துறைகளில் தவறுகளுக்கு உடந்தையாக இல்லாத நேர்மையான அதிகாரிகளை நியமிப்பது திரு விஜய் அவர்கள் முன் உள்ள முக்கியமான சவால் என்று நான் கருதுகிறேன். உள்ளாட்சித்துறை கான்ட்ராக்டுகள் ஒப்பந்தங்கள், பொதுப்பணி நெடுஞ்சாலை ஒப்பந்தங்கள்,
பத்திரப்பதிவு, வணிக வரித்துறை, இவையெல்லாம் முறைகேடுகளுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய, இடமளிக்கக்கூடிய துறைகள். போக்குவரத்து துறை, இந்த துறைகளின் அதிகாரிகள் நேர்மையாளராக, கரைபடியாதவர்களாக, முறையற்ற உத்தரவுகளுக்கு கையெழுத்து போடாதவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இதை திரு விஜய் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் விசிகாவும் முஸ்லிம் லீக் கட்சியும் மந்திரி சபையில் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. இதில் கவனிக்கத்தக்க விஷயம், இந்த இணைப்பு குறித்து நெகட்டிவாக, எதிர்மறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜா அவர்கள் கருத்து பதிவிட்டிருக்கிறார். அதாவது நேர் எதிர்மறையாக கருத்து பதிவிட்டிருக்கிறார். இதுவும் நாம் கவனத்தில் கொள்ளத்தக்கது என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டில் முதன்முறையாக அமைந்திருக்கிறது. ஸோ வி ஆர் இன் அன்சார்ட்டட் வாட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியும். தேசிய அளவில் பார்த்துருக்கோம், அதுக்கு பலங்கள் இருப்பது போலவே சவால்களும் உண்டு. இன்னைக்கு இவங்கெல்லாம் வேற எலக்ட்ரல் அலையன்ஸில் வென்றவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸை கொடுக்குமோ அதே அளவுக்கு ஒருங்கிணைப்பு சவாலையும் கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது கொடுக்கத்தக்கது தானே? நிச்சயமாக. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், விசிகாவினுடைய உறுப்பினர் என்னுடைய நண்பர் திரு வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த ஆட்சிக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் ஆதரவளித்து பேசிய போதே அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் சட்டமாக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட பட்டியலை படித்தார். அவற்றுள் சில மாறுபட்ட கருத்துடையவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவை, நேர் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கொள்கைவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அம்சங்களை எல்லாம் அவர் பட்டியலாக படித்தார். நீண்ட நேரம் உரையாற்றினார். பேரவைத் தலைவர் கூட குறுக்கிட்டு, நம்பிக்கை தீர்மானத்தை பற்றி மட்டும் பேசுங்கள், ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்று மட்டும் பேசுங்கள் என்று குறுக்கிட்டு கூற வேண்டிய அளவுக்கு விசிகாவுடைய கொள்கை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார். ஆக அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த அரசு முற்படுமானால் அதற்கு பொதுத்தளத்தில் எதிர்ப்புகள் எழும்பக்கூடும். அதே போல இந்த கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்திற்கு பணிந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய கட்டாயம் திரு விஜய் அவர்களுக்கு ஏற்படுமா என்பதும் தெரியாது. நீங்கள் அதிமுகவினுடைய அதிருப்தி கோஷ்டியின் ஆதரவை திரு விஜய் அவர்கள் வீடு தேடி சென்று பெற்றுவிட்டு அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கவில்லை. கொடுக்காததற்கு என்ன காரணம்? மாரல் கிரவுண்ட் என்று சொல்லப்பட்டது. அதாவது அதிகாரப்பூர்வமற்ற முறையிலே தெரிய வருகிறது. சரியாக வரும் லீகல் சேலஞ்சஸும் இருக்குல்ல, மாரல் கிரவுண்ட் சொல்லப்பட்டது. மாரல் கிரவுண்ட் என்ற வாதத்துக்கு என்னுடைய எதிர்கேள்வி என்னவென்றால், மாரல் கிரவுண்டில் சரியாகும். ஆகவே இதுவும் ஒரு சந்தர்ப்பவாத ஏற்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே, இதுல ஒரு காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் என்னன்னா, IOML சொல்கிறது நீங்க கூட்டணி மந்திரி சபையில இடம்பெறீங்க, கூட்டணி மாறிட்டீங்களா அப்படின்னா அந்த கேள்வியை எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிறார். திருமாவளவன் அவர்கள் கூட நீங்க திமுக கூட்டணியில இருந்து விலகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேருக்குமே அதுக்கு வந்து ஒரு கான்கிரீட் எஸ் கொடுக்கல. ஒரு கூட்டணியில பயணிப்பது அவர்களே, அதற்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தெளிவில்லை. எப்போது மந்திரி சபையில் சேர்வது என்று முடிவெடுத்து விட்டார்களோ அப்போதே அவர்கள் நீடிக்கிறோம் என்று சொல்வது பொருள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.